ஆதார் அட்டை நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு முக்கியமான அடையாள அட்டை. பேங்க் அக்கவுண்ட் திறக்கிறதுல இருந்து சிம் கார்டு வாங்குறது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு கட்டாயம். ஆனால் இந்த ஆதார் கார்டை நாம் எந்தெந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம், எந்தெந்த விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியாதுன்னு இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் இப்போ ஒரு மிக மிக முக்கியமான தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கு. பல வதந்திகளுக்கும் குழப்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் அரசாங்கம் சில விஷயங்களை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. ஒன்று, ஆதார் குடியுரிமைக்கான ஆதாரம் இல்லை. ஆமாங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கிறதால நீங்கள் இந்திய குடிமகன்னு அர்த்தம் கிடையாது. ஆதார் அப்படின்றது ஒருத்தருடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு சான்று மட்டும்தான். அதை குடியுரிமைக்கான ஆதாரமாக எங்கேயும் பயன்படுத்த முடியாது. ரெண்டாவதா, ஆதார் பிறந்த தேதிக்கான ஆதாரம் இல்லை. நம்மில் பலரும் பிறந்த தேதிக்கான ஆதாரமா ஆதார் கார்டை தான் கொடுக்குறோம். ஆனா UIDAI என்ன சொல்லுதுன்னா, ஆதார் கார்டை பிறந்த தேதிக்கான ஆதாரமா ஏற்றுக்கொள்ள முடியாது. இனிமே பிறந்த தேதியை நிரூபிக்க பிறப்பு சான்றிதழ் அல்லது 10வது மார்க் ஷீட் மாதிரி ஆவணங்களை தான் பயன்படுத்தணும். மூணாவதா, ஆதார் இருப்பிடத்துக்கான ஆதாரம் இல்லை. ஆதார் கார்டுல நம்ம முகவரி இருந்தாலும் அதை இருப்பிடத்துக்கான ஆதாரமா கருத முடியாதுன்னு UIDAI தெளிவுபடுத்தி இருக்கு. இந்த விளக்கங்களை எல்லா தபால் நிலையங்களிலும் அறிவிப்பு பலகைகளை வைக்க சொல்லி அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கு. சரி, அப்போ ஆதார் கார்டு எதுக்கு தான் பயன்படும்? வருமான வரி தாக்கல் செய்ய, பேன் கார்டு இணைக்க, பேங்க் அக்கவுண்ட் திறக்க, புது சிம் கார்டு வாங்க, அரசாங்க மானியங்களை பெறன்னு பல முக்கியமான சேவைகளுக்கு ஆதார் கார்டு கட்டாயம் தேவை. இன்னொரு முக்கியமான அப்டேட், அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து ஆதார்ல பெயர், முகவரி, பிறந்த தேதி மாதிரி விவரங்களை மாத்துறதுக்கான கட்டணத்தை 50 ரூபாயில இருந்து 75 ரூபாயாக உயர்த்தி இருக்காங்க. கைரேகை, கருவிழி போன்ற பயோமெட்ரிக் விவரங்களை மாத்துறதுக்கான கட்டணம் 100 ரூபாயில இருந்து 125 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. ஆனா புதுசா பிறக்கிற குழந்தைகளுக்கு ஆதார் எடுக்கிறதுக்கும் அப்டேட் பண்றதுக்கும் எந்த கட்டணமும் இல்லை. ஆக ஆதார் கார்டு பத்தின இந்த தெளிவான விளக்கங்களை நாம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அதை சரியான இடத்துல சரியான முறையில் பயன்படுத்தணும்.